கோவை நேருநகர் மேற்கு ராஜ் கண்ணன் கார்டன் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில் 30ஆம் நாள் மண்டல பூஜையில் திருமஞ்சனம் நிகழ்ச்சி. கோவை நேருநகர் மேற்கு ராஜ் கண்ணன் கார்டன் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில் 30ஆம் நாள் மண்டல பூஜையில் திருமஞ்சனம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில் 56 அடி ராஜகோபுர பணிகள் முடிந்து ஜூன் 5ஆம் தேதி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து ஆகம விதிப்படி 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 30ஆம் நாள் மண்டல பூஜையில் பஞ்சாமிர்தம், பால், தயிர், மஞ்சள், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு மங்கள பொருட்களால் சிறப்பு திருமஞ்சனம் நடந்தது. தொடர்ந்து மகா தீபாராதனை நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில் தலைவர் டி. வெங்கடபதி, செயலாளர் ரகுபதி, துணைத் தலைவர் குணசேகரன், துணை செயலாளர் ரங்கநாதன், பொருளாளர் சுந்தரம், கமிட்டி உறுப்பினர்கள் மெஜஸ்டிக் ரகுபதி, ஸ்ரீ ஹரி பாலசுந்தரம், கோவர்தனன், ராமசாமி நாயுடு, வெங்கடாபதி, நாகராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். மண்டல பூஜையை முன்னிட்டு அன்னூர் அச்சாம்பாளையம் சண்முகத்தின் நாம சங்கீர்த்தன பஜனை நடைபெற்றது. விட்டல 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 பாண்டுரங்க விட்டல 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 பாண்டுரங்க கோவிந்தரே கோவர்தனரே கோவிந்தரே கோவர்தனரே நான் வெங்கடபதி, நேருநகர் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் தலைவர். பக்கத்தில் ரகுபதி, காரியதர்சி, குணசேகரன், நாகராஜ், ரங்கநாதன், உபகாரியதர்சி எல்லோரும் இங்கே இருக்கிறோம். இன்றைக்கி இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் 5ஆம் தேதி முடிஞ்சு இன்றைக்கி 30வது நாள் மண்டலாபிஷேகம் நடந்துகிட்ருக்குது. அலங்கார பூஜைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு சாமி புறப்பாடு பெருமாள் புறப்பாடு இருக்குது. பஜனை அச்சம்பாளையம் சண்முகம் அவர்களுடைய பஜனை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கும்பாபிஷேகம் முடிஞ்சதிலிருந்து நல்லா மண்டல பூஜைகள் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. எல்லா பக்த கோடிகளும் வந்திருந்து இந்த பெருமாளுடைய அனுகிரகம் பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கோயிலுடைய சிறப்பு அம்சம் என்னென்னா எல்லாருடைய உபசன்னதிகளும் இருக்குது. இங்கே ஆழ்வார்கள், ராமானுஜர், பத்மாவதி தாயார், சக்கரத்தாழ்வார், ராமர் சன்னதி, லட்சுமி ஹயக்ரீவர், ரேணுகா தேவி, லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர், மகாலட்சுமி எல்லா கோயிலும் இருக்குது. இதில் ராமர் கோயில் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த ராமர் கோயில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு நல்ல அமைப்பாக வந்திருக்கு. எல்லா ஜனங்களும் ராமர் கோயிலில் ராமரை தரிசிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். விநாயகர் கோயிலும் புதுசாக சன்னதி ஒன்று கட்டியிருக்கிறோம். அதில் விநாயகர் கோயிலில் முருகர், தட்சிணாமூர்த்தி, பார்வதி, நவக்கிரகங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டுள்ளது. எல்லா பக்த கோடிகளும் வந்திருந்து எல்லா கடவுளுடைய அனுகிரகம் பெற வேண்டுமாய் கோயில் சார்பாகவும் எங்கள் நிர்வாக கமிட்டி சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். கோவை மாவட்டம் 8வது மாநகராட்சி 8வது வார்டுக்குட்பட்ட நேருநகர் பகுதியில் கிட்டத்தட்ட பழமை வாய்ந்த இந்த இடத்துல ராஜ்கண்ணன் கார்டனில் இன்றைக்கி பெருமாள் கோயில் மிகச்சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோயில் சமரோசனம் 5/6/2025 அன்று மிகச்சிறப்பான முறையில் கிட்டத்தட்ட பல ஆயிரம் மக்கள் முன்னிலையில் மிக நல்ல முறையில் நடைபெற்றது. சமரோசனத்தை தொடர்ந்து 30வது நாள் இன்றைக்கி மண்டல பூஜைகள் மிக பிரம்மாண்டமான முறையில் பல ஆயிரம் மக்கள் முன்னிலையில் அச்சம்பாளையம் சண்முகம் பஜனையோடு மிக பிரம்மாண்ட முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இன்னும் 48 நாள் வரைக்கும் மிக நல்ல முறையில் நடைபெற்று 48வது நாள் அனைத்து மக்களையும் அழைத்து மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதனால் இந்த கோயிலுடைய சிறப்பம்சங்கள் பல அம்சங்களை சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த கோயில் மிக நல்லபடியாக செய்யப்பட்டு கிட்டத்தட்ட இந்த பகுதியில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு நல்லபடியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் வணக்கம். இத்திருக்கோயிலில் பக்தி மார்க்கம் மிகவும் நிறைந்து இருக்கிறது. பாசமிகு பக்தி மார்க்கம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல திருக்கோயில்களுக்கு சென்றிருக்கேன். எனக்கு இந்த கோயிலில் சில அனுபவங்கள் கிடைத்திருக்கிறது. சில உணர்வுகளை நான் அனுபவிச்சிருக்கிறேன். அது மாதிரி எல்லா பக்தர்களும் இந்த பெருமாளுடைய அனுகிரகமும்
ஸ்ரீ ராமபெருமானுடைய அனுகிரகமும் ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய அனுகிரகமும் பெற்று அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று சிறப்புடன் வாழ என்னுடைய மனமார வாழ்த்துக்கள்.